ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கஸ்டமர் உங்ககிட்ட ஒரு ப்ளவுஸை கொடுத்து ஆனால் எனக்கு ப்ளவுஸில் வந்து உயரம் ஒரு இன்ச்சு கூடுதலாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த கூடுதலாக உயரம் கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு என்னென்னலாம் நம்ம இந்த ப்ளவுஸில் ஆல்ட்ரு பண்ணணும், எப்படி அந்த அளவு முறைகளை வந்து மார்க் பண்ணணும். இது என்னப்பா பெரிய விஷயமா அளவு கூடுதலாக கேட்டாங்கன்னா ஒரு இன்ச்சு கீழே வச்சா வேலை முடிஞ்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் அப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ணவும் கூடாது. இதற்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது, தையல் நுணுக்கங்கள் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் மட்டும் இல்லாமல் பெரிய நுணுக்கங்கள் முதல் கொண்டு நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனலில் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். யாருமே இது நாள் வரைக்கும் வலைதளங்களில் யாருமே சொல்லித்தராத இன்னொரு சீக்ரெட்டான விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா அது என்ன ரகசியம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ப்ளவுஸோடைய முன் உயரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சீக்ரெட்டில் முதல் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா என்ன ரகசியம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன மாற்றங்கள்லாம் ஒரு அளவு ப்ளவுஸில் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது மாற்றணும் அப்படிங்கிற எல்லா ரகசியமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்லித்தர போகிறோம். நீங்கள் சும்மா எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கிறுக்குன்னு அப்படியே தள்ளி விட்டு போகாமல் ஒரு நோட் எடுத்து வச்சு கையோட வரைஞ்சி பாருங்கள். என்னென்ன அளவுகள்லாம் சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நோட் வச்சு எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக புரியும். ஏதாவது தவறுகள் உங்கள் பக்கத்தில் நடக்குது அப்படின்னா அதை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு இந்த தையல் துறையை உங்களுக்காக கற்றுறேன், சிறப்பாக கற்றுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தொடர்ந்து நிறைய வீடியோ பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் நம்ம ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். இந்த அளவு ப்ளவுஸில் நம்ம கூடுதலாக இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட கஸ்டமர் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொடுத்துட்டு எனக்கு இதில் 1 இன்ச்சு உயரம் கூடுதலாக வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது எப்படி உயரம் கூடுதலாக வைக்கணும், இப்படி கூடுதலாக வைக்கிறதுனால என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 இன்ச்சு இருக்குது அப்படின்னா நீங்கள் தையலுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதன் மேலே 13 இன்ச்சு மார்க் பண்ணணும். சரிங்களா? அதே மெத்தடை தான் இப்போ நம்மளும் பண்ணுறோம். நான் என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்கள்கிட்ட கஸ்டமர் கொடுக்குறாங்க அல்லது உங்களுக்கு ப்ளவுஸில் உயரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். துளி கூட மிஸ்டேக் வராமல் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனலுடைய நோக்கம். திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து டெய்லரிங் சார்ந்த வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுமையாக நிதானமாக கவனிங்க. உயரம் கூடுதல் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இடுப்பு பகுதியும் கழுத்து பகுதியும் சென்டர் வந்து நம்ம எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மார்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து அதாவது 1/2 இன்ச்சுக்கு மேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோடைய உயரம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி வச்சுருக்கோம். கழுத்தோடைய உயரம் வந்து எனக்கு பழைய அளவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம அதனால் என்ன பண்ணுறோம்னா அதே அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறோம். கழுத்து பகுதி வந்து நம்ம வரையில் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா கீழே வந்து நம்ம உயரம் கூடுதலாக 1 இன்ச்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. பேக்கில் டாட் பிடிக்கக்கூடிய பகுதிக்கு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். டாட்டோடைய உயரம் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு அப்படியே நம்ம கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொக்கிப்பட்டி வீப்பட்டி இந்த 2 பகுதியில் பாருங்கள், நான் எந்த பக்கம் மடிக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். ரைட் சைடு பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்பகுதியை உள்ளதள்ளி மறைக்கிறேன். இந்த மாதிரி மடித்ததன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கழுத்து பகுதியிலையும் இடுப்பு பகுதியிலையும் சென்டர் மார்க் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த சென்டர் மார்க் பண்ண பகுதியை கரெக்டாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வெயிட் இருந்தால் வெயிட் வச்சுக்குங்க. அந்த வெயிட் வைக்கிறதுக்கு முன்னாடி 1 இன்ச்சு நம்ம கூடுதலாக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 1 இன்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். அதாவது உங்களுக்கு வீடியோவில் வந்து நான் என்ன மாற்றம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேனால் மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா கவனமாக பாருங்கள். பேனால் 1 இன்ச்சு உயரம் மேலே ஏற்றி மார்க் பண்ணி விட்டுக்கலாம். நான் அளவு ப்ளவுஸ் வச்சு வெட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிச்சாகணும். இப்போ கீழேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றியாச்சு. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதி எல்லாமே சரி பண்ணிவிட்டு கழுத்து பகுதியும் ஆமோல் பகுதியும் சைடு பகுதி வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி வரையும்போது இந்த கழுத்து பகுதியை ஒட்டின மாதிரி அந்த வளைவுகள் வந்து சூப்பராக வந்து நம்ம வரைகிறோம். யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் எதில் வீடியோ யார் சொல்லி கொடுத்தாலுமே நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனலில் சொல்லித்தர மாதிரி யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. பேக் தட்லேயே ஃப்ரண்ட் தட்டையும் மார்க் பண்ணி கட் பண்ணுறது எப்படிங்கிற மெத்தட்ஸை நம்ம தான் யூடியூப் வரலாற்றுலேயே முதலாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனலை நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம திருப்பூர் ஜெயா டெய்லர் சேனலில் இந்த மெத்தடை புதுசாக நாங்களே இதை உருவாக்கி ரொம்ப எளிமையான முறையில் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த மெத்தடை வந்து சொல்லித்தரோம். மிக சிறப்பாக இருக்குது. நானும் இந்த மெத்தடை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கழுத்து சென்டர் பகுதியிலேருந்து ஹாமோல் அடிப்பகுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் அளவையும் நம்ம மார்க் பண்ணி செக் பண்ணிக்கணும்.
இது எதற்காக இந்த மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ளவுஸுடைய மார்பு சுற்றளவு அதிகமாக வராமல் இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா, இந்த அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவு மிக துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே கழுத்துடைய பகுதி மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, கீழேருந்து மேலே மார்க் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கு பாருங்கள். அதற்கு மேலே 1 இன்ச்சு மேலே ஏற்றி கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஏன்னா கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மெத்தடை நம்ம அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் அது பஞ்சாயத்து இல்லாமல் இருக்கும், நமக்கு அது பஞ்சாயத்து இல்லாமல் இருக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம்னா, நல்லா கவனமாக பாருங்கள். இடுப்பு சுற்றளவுக்கு வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். இங்கே தான் இடுப்பு சுற்றளவு வருது, மார்க் பண்ணியாச்சுங்களா. இங்கேருந்து என்னென்னா டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். சென்ட்ரல் டாட் பிடிக்கிறோம் இல்லைங்களா, அதற்காக மேலேருந்து நேராக ஒரு கோடு ஒன்று இழுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் இடுப்பு பகுதி பார்த்திங்கன்னா கூடுதலாக இருக்குது. அதாவது மார்பு சுற்றளவை விட இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்குது. மாறுபட்ட உடலமைப்பு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மாறுபட்ட உடலமைப்பாக இருக்கும். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு அதிகமாக விட்டுக்குங்க. இந்த 1.5 இன்ச்சு எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, தையல் பகுதிக்காக. உள்ளே வந்து 3 தையல் 4 தையல் போடுறோம் இல்லைங்களா, இந்த தையலுக்காக. மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க் ஒன்று பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு மார்க் பண்ணியிருந்தோம். அந்த டாட்லேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் கிராஸாக ஒரு 1/4 இன்ச்சு குறைக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். நல்லா நோட் பண்ணிங்க. டாட்டில் இருந்து சைடில் கிராஸ் வந்து 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். உயரம் 1 இன்ச்சு கூடுதலாக வைக்கும்போது இந்த அளவுகள் கட்டாயமாக நீங்கள் மாற்றிடக்கூடாது. ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வெட்டி பார்த்துட்டு பேப்பரில் கட் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு கூடி நீங்கள் வெட்டிங்க. இப்போ கழுத்துடைய முன்பகுதியை நம்ம இதிலேயே மார்க் பண்ணுறோம். நல்லா கவனமாக பாருங்கள். கழுத்துடைய முன்பகுதியும் ப்ளவுஸோடைய உயரத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறதையும் நல்லா கவனமாக பாருங்கள். ப்ளவுஸோடைய முன் உயரத்தையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு சின்னதாக ஒரு மார்க் ஒன்று டிசி மார்க் பேனாலேயே ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டுன்னு எழுதிக்கலாம். பேக் தட்லேயே நம்ம ஃப்ரண்ட்டையும் உயரத்தை மார்க் பண்ணியாச்சு. அதாவது கழுத்து பகுதியும் ப்ளவுஸோடைய முன் உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணி அந்த பேனாலேயும் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு ஷோல்டர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த ஷோல்டர் கட் பண்ணும்போது பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். இந்த வளைவு பகுதி எல்லாமே கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து கட் பண்ணிங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை திருப்பூர் ஜிஆர் முருகன். வேறு யார், நான் தான். இந்த வீடியோவை தொடர்ந்து நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து நிறையா நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கக்கூடிய வீடியோக்களையும் நம்ம ஆன்லைன் பயிற்சியில் நண்பர்கள் கேட்கக்கூடிய வீடியோக்களையும் உங்களுக்காகவே நம்ம பிரத்யேகமாக பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமருக்காக நம்ம பிரத்யேகமாக உருவாக்குறோம். நான் எப்போ மேக்ஸிமம் நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்குவேன். வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி பேப்பர்ஸை யூஸ் பண்ணி இதை ரெகுலராக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கட் பண்ணிவிட்டு தூக்கி வீசிடுவானா அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பேட்டர்ன் மெத்தடை நான் கடைப்பிடிக்கிறேன். இந்த மெத்தட்ஸ் நீங்களும் கடைப்பிடிச்சி பாருங்கள். சூப்பராக வந்து உங்களுக்கும் ஃபினிஷிங் எல்லாமே பட்டையை கலப்போம். புதிதாக பழகக்கூடிய நண்பர்களே எப்போவுமே நான் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, புதிதாக நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, பேப்பரில் கட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா துணியில் வெட்டுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். பேப்பரில் வெட்டுறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக அப்படி இல்லை. பேப்பரில் துணியில் கட் பண்ணுறதோட பேப்பரில் கட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் இதை பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ரொம்ப எளிமையான முறையாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் நீங்கள் வெட்டும்போது பார்த்திங்கன்னா என்னென்ன தவறுகள் நடக்குது அப்படிங்கிறத மிக துல்லியமாகவே பார்க்கலாம். கிளாத்தை விட பேப்பரில் கட் பண்ணி பழகுங்க அப்படின்னு தொடர்ந்து நான் வலியுறுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த பேப்பர் மெத்தடை என்றைக்குமே நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள். என்னென்ன மிஸ்டேக்லாம் நடக்குது அப்படிங்கிறத மிக துல்லியமாகவே நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்களே ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா எனக்கு கட்டிங்கில் வந்து சில டவுட்ஸ் எல்லாமே இருக்குது. நிறையா பக்கம் எனக்கு தப்பாக வருது அப்படின்னு சொல்லி நிறையா நண்பர்கள் பிரத்யேகமாக டெய்லர் கடை வச்சுருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே நம்மகிட்ட கேட்குறீங்க. நீங்களும் நம்மகிட்ட நிறையா நண்பர்கள் பயிற்சி எடுத்திருக்கீங்க. இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வீடியோ 5 வீடியோலேயே பார்த்திங்கன்னா, மாஸ்டர் எனக்கு போதும், எனக்கு இருந்த டவுட் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நீ போதும் மாஸ்டர் எனக்கு கிளாஸ் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பயிற்சி வகுப்பில் டெய்லர் கடை வச்சுருக்கக்கூடிய நண்பர்களே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்களும் டெய்லர் கடை வச்சுருக்கீங்க, எனக்கு கட்டிங்ஸில் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்மகிட்ட ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் இணைந்து உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே தீர்த்துங்க. பெய்டு பயிற்சி வகுப்பு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பேக் தட்டை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃப்ரண்டோடைய கழுத்துடைய உயரத்தை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்க அப்படின்னா மிக தெளிவாகவே புரியும். கழுத்துடைய உயரம் ஒரு 5 இருக்குது அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி தான் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அதை எப்பவுமே வந்து கவனமாக வச்சுக்கோங்க. கஸ்டமர் வந்து அந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா, இல்லை அளவு ப்ளவுஸில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸில் கழுத்துடைய அளவு என்ன இருக்கோ அந்த அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமோல் பகுதி, இந்த சைடு பகுதி இதெல்லாமே வரைஞ்சி விட்டுக்குங்க.
ஃப்ரண்டோட உயரத்தையும் நம்ம லைட்டாக மார்க் பண்ணிவிட்ருக்கோம். ஃப்ரண்ட் உயரத்தை நான் மார்க் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இப்போ நான் இதுலேயும் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. ஏன்னா நம்ம உயரம் கூடுதலாக வச்சுருக்கோம். அதை மனசில் வச்சுக்கோங்க. ப்ளவுஸோடைய உயரம் கூடுதலாக வச்சதுனால இப்போ டாட்டு மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் வந்து நம்ம தையலுக்காக 1.5 இன்ச் விட்டுருக்கு இல்லையா, அதையும் டாட் பண்ணி நம்ம குறிச்சிக்கலாம். அதாவது பேக் தட்டோட அளவு அப்படியே நம்ம குறிச்சிருக்கோம். என்னென்ன அளவு முறைகள் மாறுது, என்னென்னவெல்லாம் மாறப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். கழுத்துடைய வளைவு பகுதி வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, சூப்பர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷோல்டர் பகுதி, தையலுக்கான பகுதியும் நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். ஹார்மோல் பகுதியில் ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு 2.5 இன்ச்சு கீழே அந்த வளைவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கையோடைய முன்பகுதி வந்து குடஞ்சி விடுறதுக்கான பகுதி. இது வந்து பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை ஏற்கனவே தையல் துறை தெரிஞ்ச நண்பர்களாக இருந்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து தள்ளி வச்சு நம்ம கட் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளவுஸுடைய உயரம், முன் உயரம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறுபடியும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்குறோம். நம்ம மார்க் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். பர்ஃபெக்டாக இருக்குது. மறுபடியும் இன்னொரு முறை வச்சு காட்டுறேன், பாருங்கள். தெரியுதுங்களா? அளவு வந்து மாறவே இல்லை. நம்ம பேக் தட்டில் என்ன மார்க் பண்ணணுமோ அந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்குது. பேக் தட்டில் நான் அளவு எடுக்கும்போது வேறு மெத்தடை காட்டி அளவு எடுத்தேன். இப்போ ஃப்ரண்ட்டில் நான் அளவு எடுக்கும்போது வேறு மெத்தடை பயன்படுத்துகிறேன். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு ஃப்ரண்ட் தட்டோடைய உயரத்தை கூடுதல் பண்ணுறோம். நீங்கள் பேக் தட்டில் இருக்கிற அதே அளவு வந்து நம்ம வச்சு வெட்ட முடியாது. ஒரு பேக் தட்டில் 1 இன்ச்சு நம்ம கீழே இறக்கியிருக்கோம். அதனால் ஃப்ரண்ட் தட்டில் ஒரு 1/2 இன்ச்சை வந்து நீங்கள் கீழே இறக்கிங்க. இல்லை 1/2 இன்ச்சு நீங்கள் இறக்காமல் விட்டீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து சென்டர் இல்லாமல் கீழே இறங்கி வந்துடும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஊக்குப்பட்டி சைடு நம்ம மார்க் பண்ணுறோம். ஊக்குப்பட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் நான் சொல்கிற மெத்தட் மிக தெளிவாக புரிஞ்சுக்குங்க. நான் அளந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பெல்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய உயரம் ஒரு 3 இன்ச்சு இருக்குது அப்படின்னா ப்ளஸ் 1 சேர்த்து 4ன்னு மார்க் பண்ணிக்கங்க. அதன் கூட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்திக்கங்க. ஏன்னா ப்ளவுஸோடைய உயரம் நம்ம கூடுதலாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3/4 இன்ச்சு வந்து நம்ம கூடுதலாக வச்சுருக்கோம். அதனால் 3/4 இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கோங்க. கழுத்து பகுதியிலேருந்து இந்த பெல்ட் ஜாயின் பண்ண வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி 4 அப்படின்னு கணக்கு பண்ணிட்டீங்கன்னா இருக்குது அப்படின்னா நீங்கள் 5ன்னு மார்க் பண்ணிவிட்டு கூட ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கங்க. 5.25. சரிங்களா? இப்போ அடுத்தது பெல்ட்டோடைய கிராஸ் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் அளவு மார்க் பண்ணிவிட்டு கப்புடைய டாட்டோடைய அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துங்க. ஒரு சில ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா கப்பு வந்து 2 பக்கம் வெவ்வேறு அளவுகள் இருக்கும். நீங்கள் அதையும் என்றைக்குமே வந்து கவனமாக கவனிக்கணும். ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சில செகண்ட்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது சைடு அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது அப்படின்னா 6 நம்ம வைக்கணும். தையலுக்கு மேலே 1/4 இன்ச்சு விட்டுட்டு அதன் மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கங்க. என்ன அளவு இருக்குங்கிறத பாருங்கள். அதை விட 1 இன்ச்சு கூடுதலாக வச்சுட்டு 1/4 இன்ச்சு சேர்த்திக்கங்க. 4 இருக்குது அப்படின்னா 5.25ன்னு வைக்கணும். சரிங்களா? 1.25 இன்ச்சு கூடுதலாக வைக்கணும். கீழ் தையலுக்கான ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ கிராஸ் அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். கிராஸ் அளவையும் நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி சைடில் கிராஸ் அளவையும் நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு அழகாக கீழே வந்து அந்த வளைவுக்கு மட்டும் ரவுண்டு மட்டும் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ இது இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் இல்லை. அடுத்தடுத்த ப்ராசஸையும் நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம் சைடு அளவு. ஓகே, சூப்பர், பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் டாட்டோடைய உயரம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதையும் நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஊக்குப்பட்டியில் இருக்கக்கூடிய டாட்டுக்காக நீளம் எவ்வளோ சோட்டு இருக்கோ அதை 2ஆக மடிச்சுட்டு அதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா கிராஸ் மார்க் ஒன்று போட்டு விட்டுக்கலாம். கிராஸ் மார்க் வந்து ஒரு கோடு மட்டும் இழுத்து விடுங்க. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாமல் பகுதியில் வரக்கூடிய இந்த டாட் பகுதி எவ்வளோ சோட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இதற்கு ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்டாச்சு. இந்த கிராஸ் லென்த் எவ்வளோ சோடு இருக்குது அப்படிங்கிறத அதையும் பார்த்துக்கலாம். இப்போ இதற்கு ஒரு மார்க் ஒன்று போட்டாச்சு. ஓகே, சூப்பர். இப்போ டாட்டுடைய மார்க்கும் நம்ம பண்ணிட்டோம். கிராஸ் அளவு எடுத்தாச்சு.
இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இடுப்பு சுற்றளவு பகுதியை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, சூப்பர். இப்போ ஒவ்வொரு அளவுகளுமே பார்த்தீங்கன்னா நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனமாக பாருங்கள். பொறுமையாக நிதானமாக பாருங்கள். ஒரு முறை பேசுகிறத கேளுங்க, 2வது முறை வீடியோவை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவை ஆன் பண்ணி விட்டு உடனே பார்க்க அப்படியே வேலை செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக புரியாது. வீடியோவை முழுமையாக பொறுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் முயற்சி பண்ணும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம திருப்பூர்ஜி அட்டையில சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். கஸ்டமர் வந்து என்னென்ன மாற்றமெல்லாம் கேட்குறாங்களோ அந்த மாற்றத்துக்கு ஏற்ப வீடியோவினுடைய தரமும் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதங்களும் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா வீடியோவும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. கஸ்டமர் ஒரே மாதிரி வரமாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கணும். கஸ்டமர் ஒரே மாதிரி எப்போவுமே வரமாட்டாங்க. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாற்றங்களை ப்ளவுஸில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாற்றம் எல்லாமே ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒரு சிலர் ஒரே ஒரு மாற்றம் உயரம் மட்டும் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கழுத்துடைய இறக்கம் கூடுதலாக வேணும்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கழுத்துடைய இறக்கம் மேலே ஏற்றுன்னு சொல்லுவாங்க. அக்குள் பகுதியில் சுருக்கடிக்குது, கழுத்து பகுதியில் சுருக்கடிக்குது, ப்ளவுஸில் முன் ஊக்கு போடும்போது டைட்டாக இருக்குது, இடுப்பு பகுதி லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. அது அந்த ஆல்ட்ருக்கெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே கவனமாக பார்த்து அதை நம்ம எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கும் போது மட்டும்தான் அது புரியும். நான் சொல்லித்தர ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதனால் நான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ சொல்லித்தரேன் அப்படின்னா ப்ளவுஸ் கட்டிங்கில் உங்களுக்கு என்ன மாற்றம் இருக்கோ அந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கங்க. கீழே மறக்காமல் ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் எனக்கு இந்த இடத்துல இந்த டவுட் இருக்குது அப்படின்னா டவுட்டை கேளுங்க. அந்த டவுட்டும் நான் உங்களுக்காக சொல்லித்தரேன். இந்த டவுட்டை நீங்கள் வந்து கட் பண்ணி பார்த்துட்டு அதில் ஏதாவது குறைநர்கள் இருக்குது அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணி விட்டு உங்களோட பேரு ஊரையும் போட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லையோ அல்லது எனக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸாவோ வீடியோஸாவோ எடுத்து அனுப்பிவிட்டிங்கன்னா அதையும் நம்ம சொல்லித்தரோம். யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மட்டும் நம்ம சொல்லித்தராமல் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டாலும் அதற்கும் நான் சொல்லித்தரேன். நிறைய டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பெய்டு பயிற்சி வகுப்பில் தான் சேர்ந்துக்கணும். ப்ளவுஸுடைய முன் உயரம் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறோம், கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம பெல்ட் பகுதி வெட்ட போகிறோம். பெல்ட் பகுதி வெட்டுறதுக்கு முன்னாடி பேக் திட்டில் இந்த கிராஸ் அளவு வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ப்ளவுஸோட உயரம் எல்லாமே நம்ம செக் பண்ணி ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துடணும். இப்போ ஆமோல் பகுதியில் லைட்டாக வந்து இந்த பிசுறு எல்லாமே தட்டி விடணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நீங்கள் பிசுறு தட்டி விடுற வேலை எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இருக்காது, சும்மா நம்ம எடுத்தோம் கட் பண்ணோம் அப்படின்லாம் இல்லாமல் சின்ன சின்ன பிசுறு தட்டுற வேலை எல்லாமே இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்து தான் செஞ்சுக்கணும். கொஞ்சம் நீங்கள் பயிற்சி எடுக்க உங்களுக்கு அந்த குறைநறைகள்லாம் என்னென்ன வருது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து சரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங்கில் ஏதாவது குறைநறைகள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம திருப்பூர்ஜி அட்டையில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்க. சப்ஸ்கிரைப் அப்படின்னு போட்டு அதன் பக்கத்தில் ஹால் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதையும் தட்டி விட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். நான் எப்போ போல் வீடியோ பதிவு பண்ணுறனோ அப்போல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரும். மேலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் அதையும் இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ பெல்ட் பகுதிக்காக பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி விட்டு பெல்ட்டுடைய உயரம் நீளம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்து அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 3/4 இன்ச்சு கீழே கூடுதலாக வச்சுருக்கோம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பெல்ட் பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம பெல்ட் பகுதி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக அந்த வளைவு பகுதியை மட்டும் எடுத்துக்கங்க. நீங்கள் கட் பண்ணும்போதே அந்த வளைவை கட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஊக்குப்பட்டி ஐப்பட்டி இருக்கு இல்லையா, இந்த பகுதி வரக்கூடிய பகுதியை நான் என்ன பண்ணுறேங்கிறத நல்லா கவனமாக பாருங்களேன். இங்கே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 1/2 இன்ச்சு மேலே விட்டுட்டு கீழே போக போக பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு கம்மி பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெல்ட் பகுதியில் தூக்குன மாதிரி இல்லாமல் இருக்கும். இப்போ பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு, பெல்ட் பகுதி 3மே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பேக் தட்டி ஃப்ரண்ட் தட்டி மேலே வச்சு பார்த்துட்டு அடுத்து இந்த பெல்ட் பகுதியை வச்சு செக் பண்ணி பார்க்குறோம், கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம உயரம் கூடுதலாக 3/4 இன்ச்சு வச்சுருக்கோம்.
அதனால் இந்த அளவு முறைகள் மாறாமல் இருக்கணும். பெல்ட் பகுதி வந்து கரெக்டாக இருக்கா, தையலுக்கான பகுதிகள்லாம் இருக்காங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கும்போது சைடு பகுதியை செக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊக்குப்பிடி சைட்லேயும் செக் பண்ணி பார்க்குறோம், கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்னா பேக் தட்டில் எப்படி லைட்டாக கிராஸ் வந்து எடுத்தோமோ அதே மாதிரி பெல்ட் பகுதியிலும் இந்த போக போக லைட்டாக கொஞ்சம் கிராஸாக எடுத்து விட்டுருக்கு. இப்போ சூப்பராக வந்து பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு பெல்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது கைப்பகுதி வந்து நம்ம தயார் பண்ணுறோம். இந்த கைப்பகுதியில் நல்லா நிறைய நண்பர்களுக்கு இந்த கை வெட்டுறதுல பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டே இருக்குது. பாருங்கள், நான் கை வந்து எப்படி வெட்டுறேங்கிறத நல்லா கவனமாக பாருங்கள். அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம கை கட் பண்ண போகிறோம். ஆனால் இதில் சில மாற்றங்களும் நம்ம நிகழ்த்த போகிறோம் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கைப்பகுதியில் பெரிய ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கைப்பகுதி வந்து மிக ஒரு டைட்டாக இருக்குது, எனக்கு இந்த ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவு முறைகள் வேண்டாம், எனக்கு இந்த அளவு முறைகளில் இந்த வளைவு எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணி வெட்டி கொடுங்க, தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக பிரத்யேகமாக சில மாற்றத்தையும் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஸ்கேலை பயன்படுத்தியும் நம்ம இந்த கட்டிங் வந்து வெட்ட போகிறோம். வீடியோ ஸ்கிப் நம்ம பொறுமையான நிதானமாக பாருங்கள். இப்போ மேலே தையலுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி விட்டோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் பேக் தட்டு வந்து கீழே போகிற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? லெஃப்ட் சைடில் வரக்கூடிய இந்த பகுதியை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கையோடைய ஓப்பன் பகுதியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கையோட ஓப்பன் பகுதி பாருங்கள், நான் எப்படி மார்க் பண்ணுறேங்கிறத கவனமாக பாருங்கள். கையோடைய ஓப்பன் பகுதி மார்க் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கையோடைய இறக்கம் ப்ளஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடு இறக்கத்துக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். கேப் ஹைட்னு சொல்லுவோம், அந்த கேப் ஹைட்டும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுக்கலாம். இது எதற்காகனா மாறாமல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன இந்த ஸ்கேலை வச்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ 1/4 இன்ச்சு கீழே இறக்கி ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். மார்க் பண்ண அளவோட 1/4 இன்ச்சு கீழே இறக்கி தான் அந்த ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரெண்டிங்காக இந்த ஸ்கேல் தான் நிறைய நண்பர்கள் வாங்கி வச்சுட்டு ஆனால் இந்த ஸ்கேலை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. அதனால் முதலாக இதில் நான் உங்களுக்கு வீடியோவும் போட்டு காட்டுறேன், பாருங்கள். கையோட இந்த வளைவு பகுதி பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது. நான் ஏற்கனவே இந்த ஸ்கேல் இல்லாமல் நம்ம கட்டிங்க்கும் இந்த ஸ்கேலுக்கும் என்ன பொருத்தம் அப்படிங்கிறதையும் நான் வெட்டி காட்டியிருக்கேன். இந்த ஸ்கேல் தேவையானு கேட்டால் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வாங்கிக்கோங்க. நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்கேல்லாம் வேண்டாம், நான் சொல்லித்தர மெத்தடை யூஸ் பண்ணி அழகாக நீங்களே மார்க் பண்ணியும் வெட்டிக்கலாம். தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க. சைடில் 1.5 இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணி விட்டோம். இப்போ கைப்பகுதி வந்து அழகாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்களும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது குறைநிறைகள் இருக்குது அல்லது அது ஏதாவது பார்த்து செக் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவோ அல்லது ஃபோட்டோவோ எடுத்து அனுப்பிவிடுங்க. ஏதாவது குறைநிறைகள் இருந்துச்சுன்னா சொல்லித்தரேன், அதையும் நீங்கள் சரி பண்ணி சூப்பராக ஒரு சிறந்த தையல் கலைஞர்களாக நீங்களும் உருவாகணும் அப்படிங்கிறது நம்ம திருப்பூர் ஜெய டெய்லர் சேனலுடைய ஆசை. சிறந்த தையல் கலைஞர்களாக நீங்கள் உருவானீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பேக் தட்டில் பாருங்கள் ஃப்ரண்ட் தட்டோட அளவு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் தட்டோட ஒரிஜினல் அளவு மார்க் பண்ணிவிட்டு அதன் கீழே 1 இன்ச்சு கூடுதலாக வச்சு மார்க் பண்ணினது எல்லாமே உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். இந்த கட்டிங்கோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஃபினிஷிங்காக வந்து கட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம திருப்பூர் ஜெய டெய்லர் சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். ப்ளவுஸ் கட்டிங் மட்டும் இல்லாமல் ஸ்டிச்சிங்கும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் பகுதியில் மேல் பகுதி அப்படியே வச்சுட்டு கீழ்ப்பகுதி வந்து குறைக்கிறது அந்த அளவையும் நான் காட்டியிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பகுதியிலையும் பாருங்களேன், கழுத்து பகுதி கிட்ட 1/4 இன்ச்சு அப்படியே அழகாக வந்து கிராஸாக வந்து கட் பண்ணதையும் நான் உங்களுக்காக காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த விரலை வச்சு காட்டுறேன் பாருங்கள். அளவு முறை இல்லாமல் நான் என்னென்னலாம் மாற்றிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே மிக துல்லியமாகவே இந்த வீடியோலையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நம்ம திருப்பூர் ஜெய டெய்லர் சேனலை பாருங்கள். தேங்க்யூ வாட்சிங், பாய்.